அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம். சென்னை அண்ணா சாலையில் நள்ளிரவு ஸ்பைடர்மேன் வேடத்தில் சாலையில் உலா வந்த இளைஞரை போலீசார் கைது செய்தனர். ஸ்பைடர்மேன் வேடத்தில் சுற்றித் திரிந்தவரை கண்டு மக்கள் வியந்த நிலையில் மக்களை மகிழ்விக்கவும் சோசியல் சர்வீஸ் செய்யவும் இந்த வேடத்தை தேர்ந்தெடுத்ததாக அவர் தெரிவித்தார். தற்போது அவர் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியை பார்க்கலாம். மக்களுக்கு சோஷியல் சர்வீஸ் பண்ணலான்னு சொல்லி ஃபேஸ் தெரியாமல் சோஷியல் சர்வீஸ் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. ஸோ அதனால் இந்த ட்ரெஸ்ஸஸ் சூஸ் பண்ணேன். ஆக்சுவலாக ஸ்பைடர்மேன் வெளியூர்லலாம் ஒரு காப்பாற்றுற ஒரு ஆள். இங்கே நான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும், எல்லாருக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கணும், ஃபேஸ் தெரியாத மாதிரி எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும், யாருமே மூஞ்சி தெரியக்கூடாதுன்னு சொல்லி தான் இந்த மாதிரி ஒரு காஸ்டியூம் போட்டிருக்கேன். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் சுதர்ஷன். சுதர்ஷன், யார் இந்த ஸ்பைடர்மேன்? விவரங்களை வழங்கலாம். வணக்கம். நேற்று நள்ளிரவு 1 மணி அளவுல அண்ணா சாலை அந்த பகுதியில, அண்ணா சாலை மவுண்ட் ரோடு பகுதியில் இருக்கக்கூடிய இந்த ஹோட்டல் வாசல்ல, அதாவது பிரபல ஹோட்டல்கள் உள்ளது, அந்த ஹோட்டல் வாசல்ல ஸ்பைடர்மேன் உடை அணிந்து ஒரு நபர் அங்கும் இங்குமாய் திரிந்து கொண்டிருந்தார். அதன் பிறகு குழந்தைகளுடன் செல்ஃபி எடுத்துக்கொண்டு, அது மட்டும் இல்லாம அவர் ஸ்பைடர்மேனை போல அதே போல இந்த சேஷ்டைகளை செய்து கொண்டு அங்கு இங்கும் திரிந்து கொண்டிருந்தவரை அந்த ஹோட்டல்ல சாப்பிட வந்தவங்க அதை சாப்பிட்டு முடித்து வெளியில ரசித்துக் கொண்டிருந்தார்கள். அதன் பிறகு இவர் பல நபர்களுடன் சேர்ந்து செல்ஃபி எடுத்துக்கொண்டார். அது மட்டும் இல்லாம இந்த ஸ்பைடர்மேன் உடை அணிந்து அவர் தொடர்ந்து அங்க இருக்கக்கூடிய மக்களை அவர் பக்கம், அவருடைய வியூவை அவர் பக்கம் இருப்பதற்காக பல ஸ்பைடர்மேனுடைய வேஷங்களை அங்கு செய்து காட்டிக் கொண்டிருந்தார். அது மட்டும் இல்லாம தொடர்ந்து அவர் மக்களுடன் சேர்ந்து ஸ்பைடர்மேன் போல அங்கும் இங்கும் வெப்புகளை விட்டு அவர் ஸ்பைடர்மேன் எவ்வாறு உட்கார்வாரோ அதே போல உட்கார்ந்து அவர் பல போஸ்ட்களை கொடுத்து இருந்தார். அது மட்டும் இல்லாம அங்கு வந்தவர்கள் அவருடன் சேர்ந்து செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். தொடர்ந்து இவர் என்ன காரணத்திற்காக இந்த வேடத்தை அணிந்தார், அது மட்டும் இல்லாமல் எதற்காக இந்த கேரக்டர் அவர் சூஸ் பண்ணாருன்னு சொல்லிட்டு அவரிடம் பேசும்போது தான் தெரிய வந்தது. அவர் ஒரு சோஷியல் அவேர்னஸ்க்காக இந்த ஸ்பைடர்மேன் வேடத்தை அணிந்து, அது மட்டும் இல்லாமல் மக்களை சிரிக்க வைப்பதற்காகவும், தொடர்ந்து அது மட்டும் இல்லாமல் யாருமே சென்னையில் வேலை இல்லாமல் கஷ்டப்படக்கூடாது, அவர்களுக்கு வேலையும் வாங்கி தருவதாகவும், அது மட்டும் இல்லாமல் உணவு இல்லாமல் யாரும் தவிர்க்கக்கூடாது, அவர் 2-3 கடைகளை நடத்தி வருவதாகவும், அதில் வரக்கூடிய வருமானத்தில் யார் யாரெல்லாம் உணவு இல்லாமல் தவிக்கிறார்களோ அவர்களுக்கு உணவு வழங்குவதாகவும் இந்த வேடத்தை அணிந்து சோஷியல் அவேர்னஸ் வாஸ்க்காக இவர் இந்த மாதிரி சுற்றித் திரிவார் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று பேட்டி அளித்திருந்தார். இந்த நிலையில இவர் இந்த வேடத்தை அணிந்து சுற்றித் திரிந்த நிலையில போலீசார் உடனடியாக சம்பந்தப்பட்ட ஸ்பைடர்மேன் நபரை கைது செய்து, அதாவது அங்கு விசாரணை செய்து, அதன் பிறகு அவருடைய அவர் அணிந்திருந்த அந்த ஃபேஸ் மாஸ்க் கரெக்டாம இருந்தால் அந்த ஃபேஸ் மாஸ்கை கரெக்டாக வைத்த போதுதான் இவர் யார் என்று தெரிய வந்தது. அவர் அதே மவுண்ட் ரோட் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டல்ல வேலை செய்து வரக்கூடிய ஒரு நபர் என்று தெரிய வந்தது. தொடர்ந்து அவரிடம் ஸ்பைடர்மேன் வேடை அணிந்தவரை போலீசார் விசாரணை செய்து வருகிறார்கள். கடைசியாக அவருடைய முகத்திரையை எடுத்து அதன் பிறகு அவரை போலீசார் தரத்தரவணை இழுத்து போலீஸ் ஜீப்ல பிடித்து அவரை அடைத்து சென்று விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். தொடர்ந்து இந்த ஸ்பைடர்மேன் எதற்காக இந்த வேடம் அணிந்தார், என்ன காரணம், இந்த ஸ்பைடர்மேன் யார் என்ற கோணத்திலும் போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். சென்னையில பிராங்க் வீடியோக்கள் செய்யக்கூடாது என்ற அறிவுறுத்தலை எடுத்து இந்த மாதிரி செய்த நபரை சென்னை காவல்துறை கைது செய்திருக்கிறது. தொடர்ந்து அவரிடம் விசாரணை நடத்தி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சுதர்ஷன்.